ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 112 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நெஜி அவனோட பியாக்குகானை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எனிமீஸை ஸ்பாட் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு போய் அவங்கள அட்டாக் பண்ணலான்ட்டு போவாங்க. 2 டீமால ஸ்பிளிட் அப் ஆகி இந்த இடத்துல ஷிகமாருக்கே சந்தேகமாயிரும். எங்கடா சாஸ்கேவை காணுன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது நெஜி வந்துட்டு அந்த ஒரு கஃபின்குள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டைமில் சாக்கோன் அட்டாக் பண்ணிடுவான். 2 பேத்துக்குமே செம அடி விழுகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கூட ஏதோ 2 பாம்பு வரும்னு பார்த்தா வெறும் 2 பூச்சி தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. நாங்க இங்க வந்து சண்டை போடுறதுக்கு வரல, சும்மா நெகோஷியேட் பண்றதுக்கு பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஷிகமாரு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். இந்த இடத்துல உன் ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் ஹைட் ஆகிருப்பாங்களே அவங்களையும் பாத்தீங்கன்னா இழுத்துருவான் கீடோமாரு. இந்த இடத்துல கீபா பாத்தீங்கன்னா அவனோட ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணுவான். ஸ்மோக் பாம் போட்டு மட்டும் என்னடா யூஸ், எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடவே முடியாது, என்னோட ரோப்ஸ் வந்து ஒன்னா டைட்டா ஹோல்ட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கீடோமாரு சிரிப்பான். இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஷிகமாருவே ரியலைஸ் பண்ணுவான் அது 2 ட்ராப் இல்ல ட்ரிபிள் ட்ராப்பை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க, கிளவர் தான் அப்படின்னு சொல்லியுமே பாராட்டுவான். இந்த இடத்துல கீடோமா வந்துட்டு ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டைமை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஷிகமாரு அவனோட ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்சுல பாத்தீங்கன்னா 4 பேத்தையுமே விழுக வச்சிருவான். டோட்டலாவே மாட்டிக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லுவான். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க தான் நினைச்சிட்டு போனா சாக்கோன் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஜுட்சு இருக்குன்னு உனக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். ஷிகமாருக்கு பின்னாடி இருந்து ஏகப்பட்ட ஷூரிகன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். இந்த இடத்துல ஜீரோபோ வந்துட்டு அவனோட எர்த் ஸ்டைல் பேரியரை யூஸ் பண்ணுவான், எர்த் டோம் பிரிசன். இந்த ஒரு சீனரியை பார்க்கும்போது தேங்காய் மூடி கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஸ்குவாட் மியூட்டினி எவ்ரிதிங் ஃபால்ஸ் அப்பார்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சாக்கோனை க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. அவனுக்கு பின்னாடி பேர் பார்த்தீங்கன்னா ஊக்கான். அதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிப்பேன், சாக்கோனான் ஊக்கான்னு சொல்லி. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியாது, பின்னாடி வந்து ஒர்க் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த உள்ளக்குள்ள காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா என்ன கருமண்டா இதுங்க மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஷிகமா வந்துட்டு அந்த பெருசா குண்டா ஒருத்தான் இல்லையா அவனோட பேரியே தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். வெளியே காட்டுவாங்க ஜீரோபோ வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் நான் தான் பிடிச்சேன், யாருமே எங்கிட்ட இதை பத்திலாம் கேட்க கூடாது, இவங்க எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி சாப்பிட்டு முடிச்சக்கப்ப எங்க கூட சீக்கிரம் வந்துடுறா, நாங்க போற அளவுக்கு ஸ்பீடாவே அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. என்ன சாப்பிட போறேங்க நமக்கு ஃபீல் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாக்கோன் வந்துட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவான், ரொம்ப டைம் எடுத்துக்காதுன்ட்டு. நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு இருப்பான் வெளியே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கீபா கிட்ட போயிட்டு நெஜி இருந்துட்டு இது வெறும் மட்வால் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். என்னதான் இருந்தாலும் இது ட்ராப், அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சிக்கமா சொல்லுவான். இந்த இடத்துல கூட கீபா கேட்க மாட்டான், செவரு தானடா வெறும் செவரு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த செவத்தை நான் உடைக்க போறங்க மாதிரி கீபா சொல்லுவான். அதை கேட்ட சிக்கமாரு வந்துட்டு எதுவுமே செய்யாம சைலண்டா இருக்க இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவான் கீபா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த செவத்துல ஒரு நார்மலான ஹோல்ஸ் மாதிரி தான் விழுந்திருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு முக்காவாசி அளவுக்கு ஒரு அரைவாசி அளவுக்கு கூட போயிருக்காது. கீபா இந்த பக்கம் வந்தோடனே அந்த பால் பாத்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தெல்லாம் பாக்குற எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். அதை பார்த்தேன்னு சொல்லி கீபா வந்துட்டு நெஜி கிட்ட சொல்லுவான், பார்த்தேன் இது சாதாரண மட்வால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நருட்டோல பயங்கரமா ஷவுட் பண்ணுவான், வெளியே விடுங்கடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா நெஜி அவனோட பியாக்குகானை யூஸ் பண்ணுவான். என்ன விஷயம் இந்த பேரியருக்குள்ள நடக்குதுன்னா, இங்க இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா இவங்களோட சக்கராவை பூரா வெளியே இருக்கிற ஜீரோபோ வந்துட்டு உறிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா நெஜி அவனோட ஐஸை யூஸ் பண்ணி பாத்துருவான். இந்த விஷயம் ரொம்பவுமே எல்லாத்துக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். நருட்டோல பயங்கர காண்டில் கத்திக்கிட்டே இருப்பான், இந்த எனர்ஜியை ஃபுல்லா உறிஞ்சுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாருமே சோர்ந்து போயிருவாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு எனர்ஜியே இருக்காது, ஏன்னா ஃபுல் சக்கராவையும் வெளியே கொண்டு உறிஞ்சிட்டு இருந்தா நருட்டோல ரொம்ப கஷ்டப்படுவான். அதை பார்த்து நெஜி வந்துட்டு அவன் பியாக்குகானை யூஸ் பண்ணி பார்ப்பான். கண்டிப்பா இந்த நிலைமை ரொம்ப மோசமா முடிய போகுதுங்க மாதிரி சொல்லுவான். ஷிகமாரு வந்துட்டு நம்ம எனிமி பவர் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த கீபா வந்துட்டு அக்கமாருவை கூப்பிட்டு அதுக்கு ஃபுட் பில்ல கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஏதாவது பண்ணி உடச்சு வெளியே போறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அக்கமாருக்கு ஃபுட் பில் கொடுத்து பாத்தீங்கன்னா ஹியூமன் மிமிக்ரி நிஞ்சா ஆர்ட் பண்ணுவான். அக்கமாருவும் கீபா மாதிரியே மாறிவான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்க நருட்டோ பயங்கரமா சேரப் பண்ணுவான். இந்த இடமே பயங்கரமா அதிர்ந்துட்டு இருக்கும். வெளியே ஜீரோ போலாம் இதெல்லாம் யூஸ்லெஸ் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்க டோட்டலாவே டயர்ட் ஆகி விழுகும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ராய் ஆன வால் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இந்த விஷயம்லாம் அவங்கள ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகும். கிரவுண்ட்ல ஆன ஹிட் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகும். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்த கீபா வந்துட்டு இன்னும் நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எல்லாமே ஃபுல்லாவே எக்ஸாஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ சைட் காட்டுவாங்க, அவன் ரசங்கன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது நேக்கட் ஐக்கே தெரியும் இல்லையா அவனோட சக்கரா வந்து அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போற விஷயத்த நருட்டோ பார்ப்பான். இது வந்து ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குங்க மாதிரி திங்க் பண்ணுவான். ஷிகமாரு ஒரு டைம்க்கு மேல பாத்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். லீடர் இருந்தா கூப்பிடு, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்ன விஷயம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கப்புறம் சாஸ்கே பின்னாடி வரமாட்டோம்,
மாட்டோம், நாங்க டோட்டலாவே அதை அபேண்டன் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த ஒரு விஷயத்துல கேட்கவே மாட்டான். மொத்தமா கடந்து சாங்கடா, என்னோட இறையை நான் எப்பவுமே விட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவான். ஷிகமாரு இதுக்கப்புறமா என்ன மட்டும் வெளியே விட்டு மற்றவங்கள உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதெல்லாம் கேட்கற எல்லாருமே செம ட்ரிகர் ஆகிட்டு இருப்பானுங்க. சோஜிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஷிகமாரு வந்து அங்க கிளம்பும் போது பேசி இருப்பான் இல்லையா, உங்க லைஃப் முதல் கொண்டு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கு அப்படின்லாம் அந்த விஷயத்தெல்லாம் ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஜீரோபோல வந்துட்டு என்னடா லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சுனின்லாம் இப்படி இருக்கீங்க, உண்மையை சொல்லணும்னா ஒன்னமா ஆளுகள் இந்த இடத்துல கடந்து சாகணுங்க தான் விதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். ஏன்னா அவனோட சொந்த காம்ரேட்ஸே வந்து ஷிகமாரு ஏமாத்திருக்கான்ல, அதனால தான் அப்படி சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோட ட்ரிகர் ஆயிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நீ நானும் தனித்தனியா சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உன்னையில நம்ம நம்பர் எங்களை சொல்லணும்ட்டு கீபா நருட்டோவை பார்த்து முட்டாளாடா நீ முதல் வெளியே போவாங்கிறத பாரு, இங்கே கடந்து சாக போறோம்டா முட்டா பையலன்மா, யாரை பார்த்துடா முட்டாள்னு சொல்றேன்னு முட்டாள்னே சண்டை போட்டு இருப்பாங்க. சோஜி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணுவான். பார்த்தா ஷிகமாரு வந்துட்டு அந்த மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது சில மோசமான விஷயங்கள்ல நடக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பிச்சுவான், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி அந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பான். அதை பார்க்க நருட்டோக்குள்ள ஒண்ணுமே புரியாது, என்னடா மெடிடேஷன் இது பண்றானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சோஜி அவன் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றத பார்த்த கீபா நருட்டோல ரொம்ப காண்டாவானுங்க. கீபாலாம் இவன் இன்னொரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். நருட்டோ இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதா, நான் என் ஷேடோ க்ளோனை யூஸ் பண்றேன்னு சொல்லுவான். நெஜி டோட்டலாவே ஸ்டாப் பண்ணுவான், அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி. மெயினா ஒரு நல்ல தாய் ஜுட்சு யூசர் இருந்தாதான் இந்த இடத்த உடச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லுவான். நின்ஜுட்சுல வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி இந்த இடத்துல கீபா வந்துட்டு என்னோட ஜுட்சுவோட சோஜியோட அந்த தாய் ஜுட்சு ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். ஷிகமாரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்துருவான். அந்த இடத்துல நெஜி கிட்ட உன்னோட பவர் வந்து நான் திரும்ப யூஸ் பண்ணும், ஐஸை யூஸ் பண்ணி இப்ப சோஜி நிக்கிறான் இல்லையா, அவனுக்கு பேக் சைடு இருக்கிறத அப்சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ ரொம்பவுமே கோவப்பட்டு தான் பேசுவான். என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏமாத்துற மாதிரி தானே பண்ணியிருந்தான், அதனால இந்த ஒரு இடத்துல சோஜி வந்து நருட்டோ ஸ்டாப் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே கேதர் ஆகி வரும்போது என்ன விஷயத்த சொன்னான்னு ஞாபகப்படுத்தி பாறான்னு சொல்லுவான். நருட்டோ ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அமைதியாயிருவான். இதுக்கப்புறமா ஷிகமாரு வந்துட்டு கீபா கிட்ட உன்னால சோஜிக்கு பின்னாடி ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா, சேதப்படுத்த முடியுமாங்கிற மாதிரி கேட்பான். டே அது எனக்கு பிடிச்ச வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு டனலிங் ஃபேங் அப்படிங்கிற அவனோட ஜுட்சுவை பண்ணுவான். சேதப்படுத்தும் கூட பாத்தீங்கன்னா வெளியே சீரோபோ வந்துட்டு இதெல்லாம் யூஸ்லெஸ் தான் நினைச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல நெஜி பாத்தீங்கன்னா அவனோட ஐஸை யூஸ் பண்ணி பாப்பான் இல்லையா, அதுல ஒரு சின்ன முக்கியமான விஷயத்த வந்து நோட் பண்ணிடுவான். ஷிகமா வந்துட்டு அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து உன் குனாய் நைஃபை வச்சு மார்க் பண்ணு, சோஜி நீ ரெடி அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் எப்பவுமே ரெடி தான்பா சோஜி. ஆரம்பிக்கலாமா அப்படின்பா ஷிகமாரு. எதை ஆரம்பிக்க போறீங்களான்ட்டு நருட்டோ குழம்பி தான் கேட்பான். இந்த இடத்துல தான் நெஜியே வந்து இந்த டோட்டல் பிளானவே வந்து சொல்லுவான். அதாவது ஷிகமாரு இந்த விஷயத்தை யார்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டான், ஆனா இந்த ஒரு விஷயத்தை நெஜியா பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா கீபா அவனோட ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணும்போது அந்த இடங்கள்ல ஏகப்பட்ட டென்ட் ஆயிருக்கும், ஆனா எல்லாமே ரீஸ்டோர் வந்து ஒரே மாதிரியான டைம்ல ஆயிருக்காது. ஒரு சில இது பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ரீஸ்டோர் ஆயிருக்கும், ஒரு சில இடங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவா தான் ரீஸ்டோர் ஆயிருக்கும். அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிகமாரு அனலைஸ் பண்ணிருப்பான். இதுக்கப்புறமா நம்மளோட எனிமி வந்து முதல்ல எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்பாட் பண்ணணுங்கிறதுக்காக தான் எனிமி கிட்ட அந்த ஒரு கான்வர்சேஷனை பாத்தீங்கன்னா ஷிகமாரு வச்சிருப்பான். எப்படி இருந்தாலும் ஒரு பேரியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப எனிமி தான் அந்த பக்கம் இருக்கானா அவனோட ஃபுல் சக்கரா வந்து அவனோட பொசிஷன் சைடுல இருக்கப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே அதோட பேக் சைடு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப தின் லேயர் ஆஃப் சக்கரா தான் அங்க வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால அந்த ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஷிகமாரு இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நெஜி சொல்லிட்டு ஷிகமாரு நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். அவனும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கீபாக்ல கொஞ்சம் இரிட்டேஷனா தான் இருக்கும் மனசுக்குள்ள. என்னன்னா இந்த மாதிரியான மோசமான கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவன் எனிமியை ஃபர்ஸ்ட் ஏமாத்துறன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏமாத்தி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இருந்தாலும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் யார் என்னத்த கண்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். நருட்டோ வந்துட்டு சோஜி வந்து ஷிகமாருவை இந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணி வச்சிருக்கான், அவன் அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி அவன் இப்படிதான் பண்ண போறாங்க விஷயத்த திங்க் பண்ணி வச்சிருக்காங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல கூட கீபா திங்க் பண்றது என்னன்னா இத்தனை வருஷமா டீம் ஒர்க் பண்ணிருக்கானுங்களே, அதனாலேயே அந்த கோஆபரேஷன்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜி இருந்துட்டு அவனோட எக்ஸ்பேன்ஷன் ஜுட்சுவை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஹியூமன் பவுல்டர்ங்கிற அவனோட தாய் ஜுட்சுவை பண்ணுவான். இந்த இடமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிரும். சிரோபோ அவனோட சக்கராவை எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட பாத்தீங்கன்னா அந்த லேயரை மொத்தமாவே உடைச்சு அதை சோஜி மொத்தமாவே பிரேக் பண்ணி வெளியே வந்துருவான் அந்த பேரியர்ல இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்துருவாங்க. இந்த இடத்துல ஷிகமாரு சொல்ற மெயினான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, டேய் இந்த சொல்றேன்ல எதுவும் நினைச்சுக்காத, உண்மையாலுமே அது ஆசம்டா அப்படின்பா. இந்த இடத்துல சோஜி சிரிப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ひどいなこの